கண்டிலேக்கா இது என்ன ரெக்கார்ட் போடுறீங்க அப்பா சரியா குளிருதடா முதல்ல அவன் தப்பா சொல்றாடா. அவன் தப்பா சொல்றியா? சூடா என்ன இருந்தாலும் கொண்டா கூட பச்சை தண்ணியை கொண்டு வந்து வைக்கவோ. எங்க போறோம் என்ன பண்ண போறோம் வந்து அவங்க யாருக்குமே தெரியாது. இவரு எனக்குமே தெரியாது வச்சுக்கோங்களேன். இன்னுமாடா இருக்கிற நம்பிட்டு இருக்கேன். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. மட்டும் அந்த நிழல் இருக்கிற இடங்கள்ல மட்டும் இந்த குளிர்மையாகவும் இருக்கும், அவ்வளவு நல்லா இருக்கும் உண்மையாவே. பயணப்படுற அந்த இடத்தை எவ்வளவு தூரம் ரசிக்கிறோம்ன்றதுலேயும் தான் அடங்கி இருக்கு. நாட்டியம் தானே. சரி மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இணைஞ்சு கொள்ளுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் அப்போ தான் உங்களை வந்து சேரும். முக்கியமாக இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. என்னடா இவன் அண்மையில் தான் ஒரு நுவரெலியா சுற்றுலா உண்டு கிட்டத்தட்ட 6 காணொலி கிட்ட போட்டிருந்தானேட்டு நீங்கள் யோசிச்சிங்கன்னு சொன்னால், ஆமாம், அது மாதக்கணக்காகிடுது அந்த சுற்றுலா போய். இப்போ தான் அந்த காணொலியை நான் பதிவேற்றினான். விஷயம் என்னடா, அதில் சுவாரஸ்யமான சில விஷயங்கள் இருக்குது. பார்க்காதவங்க அதை பார்த்துட்டீங்க. வாங்க, இந்த காணொலி ஒரே சிரிப்பு ஃபன்னாக போகுது. வாங்க நேர வீடியோக்குள்ளே போகலாம். ஆரம்பிக்கலாங்களா? ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் நிதிஷன். ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு பெரிய ரைடு உண்டு. இப்போ எங்கே சொல்லி பார்த்தா வன்னிச்சம்மன் கோயிலில் நினைக்கிறேன். இப்போ வந்து நரவனை பிக்கப் பண்ணிட்டு கொடிகாமத்துக்கு போகிறப்போ ஒரு பிரபல யூடியூபர் கூடுதலான எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம பவனீஷனும் ஒன்றோட தம்பி ஒரு ஆளும் நானும் நரவனும் 4 பேர் தான் ஒரு ட்ரிப் கொண்டு வந்துருக்கோம். இது ஷார்ட் ட்ரிப்பான்னு கேட்டால் கிடையாது. உண்மையாக சொல்ல போனால் கண்டி கங்கால போகிறதான் பிளான். இப்போ வரைக்கும் அவங்களுக்கு எங்கே போகிறோம் என்ன பண்ண போகிறோம் வந்து அவங்க யாருக்குமே தெரியாது. இவரு எனக்குமே தெரியாது வச்சுக்கோங்களேன். சரி, ஒரு பிளானோட தான் போகிறது. என்னை பொறுத்த வரைக்கும் நுவரெலியா வரைக்கும் போயிட்டு நுவரெலியாவில் ஏர்லியாக போயிட்டு வந்தோம் சொன்னால், இப்போ நாங்கள் இங்கேருந்து ஏர்லி மார்னிங் கொடுக்குறோம். ஸோ அங்கே நாங்கள் 2-3 மணிக்குள்ளே போயிடுவோம். 2-3 மணிக்குள்ளே போயிட்டோம் வந்து சொன்னால், அன்றைக்கு ஈவினிங் பொம்புரில் வாட்டர் ஃபால்ஸ் எல்லாட்டி ஹோடன் பிளைன்ஸ் அந்த வேர்ல்டு அந்த இடத்த சுற்றி ஏதாவது ஒரு பிளேஸ் தான் பார்க்கலாம். ஏதாவது ஒரு பிளேஸை பார்த்துட்டு அதுக்கு அடுத்த நாள் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அன்றைக்கு நின்றுட்டு அதுக்கு அடுத்த நாள் நாங்கள் வர்ற வழியில் என்னெல்லாம் பார்த்து வரணுன்றான் பிளானே. ஸோ இது ஷார்ட் ட்ரிப்பான்னு கேட்டால் ரொம்ப நாளைக்கு அப்புறமா பசங்களா ஒரு பெரிய ட்ரிப். ஈக்கிலும் கொஞ்சம் ரெடியாக இருக்காப்புல பாருங்க. சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? கும்பிட்டோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நான் கண்டினியூ பண்ணுறேன். மோஸ்ட்லி கொடிகாமம் போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். சரி, ஓகே, பாய். ஓகே, இப்போ எங்கே நிற்கிறோன்னு சொல்லி பார்த்தா நெல்லடியில் வந்து நரவனை பிக்கப் பண்ணிட்டு மச்சி, இந்த கோயிலுக்கு என்ன பேருடா? சுட்டிபுரம் அம்மன் கோயில் அடியில் நிற்கிறோம். அதாவது நாங்கள் கொடிகாமத்துக்கு போகிறோன்னு சொன்னால் இந்த கோயில் 2 கும்பிட்டுட்டு தான் அங்கே போவோம். எப்படி அந்த சிவார்த்தி என் வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் வருவார் நரவனுக்கு அங்கே நுவரெலியா போயிட்டு ஒரு மஞ்சள் கலர் கூடி ஒன்று வாங்கி கொடுத்து, சிவத்த கலர் கண்ணாடி ஒன்று வாங்கி கொடுத்து, இந்த சிவார்த்தி என்ற கெட்டப்பில் போட்டு நாங்கள் ஒரு வீடியோ எடுத்துட்டார். இங்கே இருந்து அப்படியே கொடிகாமத்துக்கு போயிட்டு கொடிகாமத்துக்கு பக்கத்தில் இருக்க அந்த பெட்ரோல் செட்டில் பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே பவனீஷனை மீட் பண்ணிட்டு அப்படியே கிளம்புவோம். அப்பா சரியா குளிருதடா முதல்ல அக்கா போத்தா கிடக்கு. போகிற வழியிலேயே ஒரே பனி மூட்டமாக செம்ம குளிராக இருந்துச்சு. ஏன்னா விடிய காலத்தால் 2:30 கிட்ட போயிட்டு இருக்கோம். தெரியுதா நிற்கிறோன்ற ஒரு ஆதாரம் என்ன சொல்லுவாங்க. இப்போ எங்க பவனீஷன் நிற்கிறோம்? இப்போ நாங்கள் நிற்கிறோம் வந்து சொல்லுங்க பவனீஷன். நாங்கள் இப்போ இங்கே நிற்கிறோம்டா வவுனியாவில் நிற்கிறோம். இங்கே நாங்கள் போகிறோம் மறுபடியும் பிரபல யூடியூபர் தலைக்கவசம் கீழே கவிழ்ந்தது. அம்மா இது ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க தெரியுமோ. வவுனியாலாம் தாண்டி போகிறப்ப கிட்டத்தட்ட ரோடே பிளாக் ஆகுற மாதிரி பண்ணி குறுக்க வந்துட்டு இருந்துச்சு. அங்கால கொஞ்சத்தில் வெடிஞ்சிடும். ஏனெண்டா கிட்டத்தட்ட 4:30 கிட்ட ஆயிடுது. இது எங்கேன்னு சொல்லி பார்த்தா வந்து கெக்ராவை போகிறதுக்கு முன்னுக்கு பாருங்கள், அந்த பனி எல்லாமே விடிஞ்செடுத்து. ஆனாலும் அந்த பனி அந்த கரையிலெல்லாம் அவ்வளவு தெளிவாக தெரியுது பாருங்கள்.
எந்த கடை ஏரியா எடுத்துட்டு வாங்க. அந்த பட்டேஷன் அதை கொண்டாங்க. இவன் தான் கண்ணாடியா போட்டு கீழே படுத்துற மாடு. இவர் முக்கோணம் இவர் சமோசா இருந்தவர். நான் சாப்பிட்டு பார்த்தேன். அண்ணா நீங்க என்ன பேர் வச்சிருக்கீங்க இதுக்கு? அண்ணா உங்களோட ஊர்ல என்னன்னு சொல்றேன் இருங்க வார்தான் அப்படி ஒரு வேற சமோசா அண்ணா சொல்றாரு இல்ல என்ன பேர் என்ன அதுக்கு? சமோசா 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 ஓடூரில் என்ன சொல்கிறது? ஒரு பேஜில் உண்மையா பச்சை தண்ணியை கொண்டு வந்து வச்சிருக்காரு. சூடா என்ன இருந்தாலும் கொண்டா கூட பச்சை தண்ணியை கொண்டு வந்து வைக்கவோ. வணக்கம். ஈகிள் நிது தற்போது சமோசா சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். தேநீரும் குடிச்சு கொண்டிருக்கார். பாருங்க, பால் தேநீர். பால் தண்ணீர் விளக்கமாக சொல்லுங்க. பால் தேநீர் எப்படி இருக்கண்ணா இந்த நீங்கள் சாப்பிட்றது? சாப்பிட்ற அனுபவம் அப்படி இருக்கா? இல்லை, அது சுவையாக இருக்கா? குளிருக்கு சூடு மட்டும்தான் உள்ள இருக்குது. உள்ளுக்கு சுவை தெரியலையா? கொஞ்சம் கழிச்சு தான் வந்து ஆக ஒன்று மிஞ்சி இருக்குது. அதில் 3 பேருக்கு போட்டி. அவர் விட்டதான் அவர் சாப்பிட போகிறது இந்த 3ல் ஒரு ஆள் தான். சரி என்ன வேணாம் என்ன வேணாம் என்ன வேணாம் வேணாம்னுட்டு 6 வெளுத்தரை கொண்டாந்து பிடுங்கிட்டான். இப்போ நேரம் வந்து 6 எத்தனை மணி நேரம்? 6:30 நேரம் 6:46. பாருங்க, சூரியன் மெல்லாம அப்படியே கீழே மறையுது. இப்பதான் மறையுது. மறையுதா? இருந்து போச்சு. அதுக்கு எவனாவது நேரத்தை பத்தி கதைச்ச கொலை விழுப்புடா, கொலை விழுப்பு. எங்கடா எங்க மயில்? பெருசா தெரியல. மயில் தானே அது. இது அந்த சோளக்காட்டு பாம்பு. சோளக்காட்டு பாம்பு மயில் எடுத்து சொன்னீங்களா? டேய் ஐயோ, அது ரொம்ப நேரம் அசையாமல் இருக்கிறப்போ தெரியல. உண்மையை சொன்னால் ஒரு பயணத்தின் அழகுன்றது வந்து நாங்கள் எங்கே போய் சேர்றோம்ன்றதை தாண்டி நாங்கள் பயணிக்கிற பாதையும் பயணப்படுற அந்த இடத்தை எவ்வளோ தூரம் ரசிக்கிறோம்ன்றதுலேயும் தான் அடங்கியிருக்கு. அவனை கொஞ்சம் விடுங்கோட எட்டி பார்க்கலாடா. திருப்பி பண்ணதே இது என்ன ரெக்கார்ட் போடுறீங்க? சூரிய விடியல் காட்சி எவ்வளோ வடிவா இருக்குன்னு. சரி, ஒரு மாதிரி நாங்கள் தம்புள்ள வரைக்கும் வந்துட்டோம். தம்புள்ள பொற்கோயில் இல்லைன்னு சொன்னால் தம்புள்ள அரச குகை கோயில்னு சொல்கிற அந்த கோயில், அதாவது புத்த கோயில் ஒன்றுக்கு முன்னுக்கு தான் நாங்கள் வந்து நிற்கிறோம். சரி வாங்க, அதில் நிற்கிற அந்த பூ விற்கிற அக்காவோட சின்ன ஒரு கம்பல், அதை இப்போ அதில் அப்படி அங்கால போவோம். இலங்கையின் தேசிய மேல பாருங்க மக்களே. நீலோட்பலம். இந்த இதுக்கு என்ன பேர்? தமிழ் பேர் என்ன? கேட்கலடா அக்கா, பூவுக்கு என்ன பேர் சொன்னாட்டு கேட்டுறேன். பேர் சொன்னீங்க? நீலானி. அது சிங்கள பேரா தமிழ் பேரா?
அப்போ சிங்களத்தில் என்னென்னு சொல்கிறோம்? என்னது? நில் மாநில். நெல் மா. அப்போ இது நீரோட் பழம் இல்லையா? அதே மாதிரி தான் இருக்கும். அதான் அதே மாதிரில அதான்டா எனக்கு தெரிஞ்சு. அக்கா இதானே இலங்கையான தேசிய மலர் அப்படி இல்லையா? அதானே அதான் நீரோட் பழம். வெவ்வேறு பேர்ல சொல்லி. அது வெவ்வேறு பேரில் சொல்லி நம்ம இப்போ என்ன கோயில்? புத்தன கோயில். என்ன? விஷ்ணு கோயில். தெரியுமான்னு கேட்குறீங்க. அந்த சந்திலாம் படுத்துருக்கு. சரியம்மா வாரம். சரியாக்கா வாரம். பாய். தேங்க்யூ. பள்ளிக்கூடம்பா. இல்லை நாங்கள் வந்து வேண்டாம்பா வரலவா. இது மேலே போனாங்களே என்ன 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 நாங்கள் அதை கடந்து வர சோரோயங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு தொழில் பொருட்சாலை ஒன்று இருக்குது. யாருக்காவது விருப்பம்னா அந்த பக்கம் வர்றப்ப போய் பாருங்கள். ஏன்னா நாங்கள் பார்க்கல, எங்களுக்கு நேரம் இல்லை, இது மினக்கட்டு பார்க்குறவங்களுக்கு இல்லை. ஏன்னா நாங்கள் அங்கால நுவர்லியா வரைக்கும் போகணும். சரி கரையானண்டே அதில் ஏதாவது ஓவியங்கள் வெளிப்பக்கமாக தெரியுதான்னு சொல்லி ஒரு சின்ன காணொலி ஒன்று எடுத்துட்டு அப்படி அங்கால நாங்கள் தொடருவோம். சரி தம்புள்ள தாண்டி நாங்கள் மாத்தலைக்குள்ளே போக போகிறோம்னு சொன்னால் இந்த வீதி வந்து எத்தனை தடவை இதால் பயணித்தாலுமே சலிக்காத ஒன்றுன்னு தான் நான் சொல்லுவேன். என்னென்னு சொன்னால் நானே ஒரு 4-5 தடவைகளுக்கு மேலே இந்த பாதையால் பயணிச்சிட்டேன். அதில் இன்னொரு விஷயம் அப்படி சொல்கிறது, மத்தியான நேரத்தில் வர்றப்போ எல்லா இடமும் வெக்கையாகவும் இந்த இடத்துல மட்டும் இந்த நிழல் இருக்கிற இடங்களில் மட்டும் இந்த குளிர்மையாகவும் இருக்கும். அவ்வளவு நல்லா இருக்கும் உண்மையாகவே. தம்புள்ளைக்கு வந்த உடனே மலைகள் தெரிஞ்சிருக்கும். இப்போ நாங்கள் மாத்தளைக்கு கிட்ட வந்துட்டோம். இனி மலைகள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே தெரியும். இனி போகிற பாதைகள் எல்லாமே எப்படி சொல்கிறது, நேரான பாதைகளாக இருக்குமான்னு கேட்டால் குறைவாக தான் இருக்கும். அங்கால எல்லாமே வளைந்து நெளிந்த பாதைகள் தான். குளிர்மையும் கூடவாக இருக்கும். சரி இப்போ நாங்கள் வந்து எந்த இடத்த நிற்கிறோம்ன்றது உங்களுக்கு அந்த கதை தேவை. அந்த கதை தேவையில்லை, எங்களுக்கு தெரியாது. அதனால இப்போ எங்க நிற்கிறேன்னு சொல்ல மாட்டோம். அதில் வேற ஒரு பெரிய மலை இருக்கு. நல்லா இருக்கு. மலையை பார்த்தீங்க தானே? அந்த மலைக்கு நான் ஒரு பேர் வைக்க போகிறோம். இப்போ என்ன பேர் வைக்க போகிறோம்? மலை. கொம்பர் மலை. கம்பர் மேலே எங்க இருக்கு போட்டு நீங்க நீங்க அப்படி வாரீங்க. சரி சரி அது வளமைக்கு திரும்பி போய் சேர்ந்துருவோன்ற நம்பிக்கையில ரூமா புக் பண்ணி போட்டோம். போக மாட்டோம். இன்னுமாடா நம்பிட்டு இருக்கேன். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. திட்டமிடல் பிரிவு இருக்குன்னு தான் வந்தாங்க. இது திட்டி தீர்க்கிற பிரிவாகடா. உண்மை கொஞ்சம் இங்க ஒரு ஐடியா இல்லை. ஓகே போறோம் மாத்திரை தாண்டி வந்துடும். மாத்திரை மாத்திரை ஒரு 4 கிலோமீட்டர். சாமி சொன்னா கரெக்டா தான்டா இருக்கும். தப்பு தப்பா சொல்றாடா. அவன் தப்பு தப்பா சொல்றியா? நான் சொன்னது அது கூகுள்லாம் போய் இப்ப எந்த வீடியோல போ பண்ணீங்க? அன்னைக்கு போய் தான் போகணும். சரியா 3 மணிக்கு தூரடியா 3 மணிக்கு தான் 97 கிலோமீட்டர் 2 மணி நேரத்தில் ஓட வேண்டியது. நேர் ரோட்ல வந்து
என்னதான் நடக்குது அவங்கள 40 தாண்டி ஓடுங்க. அடே அடே அப்படியே கேஷுவலா போட்டோ வருடா டேய். அட இங்க அங்காலே ஓகே அவர்கள் வீர சாகசம் காட்ட போகிறார். பவனஜான் குதியுங்கோ, குதிரா குதிரா. நாட்டியம் தானே. அவர் அப்படித்தான் அங்கனுக்கு சொல்லக்கூடாதுன்றக்கா அங்கனுக்கு தெரியான்னு சொல்லுவார். இப்போ வந்து நிற்கிறவனே எங்களுக்கு தெரியாது, ஆனால் இந்த இடம் பார்க்க நல்ல. போய் சொல்கிறான் கொஞ்சம் போல் தான் கண்டின்னு சொன்னோம். குளத்தின் பேர் எங்கேயும் போட்டில்லை நாராயணராம் இருக்கு. அடே பேர் போட்டுக்கூட அடே அதில் அப்படி இருக்கட்டும். ஏன் இங்கே வந்தேன் நான் பேசாம கிட்ட படுத்தினா இல்லை நிதிர கொண்டு. இப்போ சொட்ட பேரா அந்த கொக்கு கடிய பேர் வீடியோ சொன்னாண்டா. ஐயா தமிழ் தெரியுமா? என்னடா ஐயா? குளமா மாளிகாவை மாளிகாவை குளம். சிறப்பு உங்கள்கிட்ட ஊர் காப்பு. தமிழ் கொஞ்சம் தெரியும். ஐயா அந்த பேர் அபயரத்ன. குட் நேம், வெரி வெரி. கங்காபுரம் எவ்வளோ கங்காயம் போகிறோம், மலை ஏறுறோம் திரும்பி வர்றோம். மலை ஏறியா? நீ இப்போ மலை ஏறுற பார்த்தா இருக்க. அதாவது வந்து மாங்காய் வேணுமா அன்னாசி வேணுமா? ஏதாச்சும் எடு. அன்னாசியும் மாங்காய் இருக்கும். என்னென்னாலும் பிரச்சனை இல்லை. ரெண்டாலும் பிரச்சனை இல்லையா? அனாசி தான். ஐயா தூள் அடிங்க. ஐயா கண்டிலேக்கா? இது கண்டிலேக்கா வர்ற இடையில ஒரு ரெட் பிளாக்கை போட்டு ஒரு ஐயா மறைச்சிட்டு இருக்காரு. என்ன விஷயம் வந்து பாருங்களேன், நான் காட்டுறேன். ஏத்துற சரி மக்களே, நாங்கள் ரம்போட வரைக்குமே வந்துட்டோம். அடுத்தது நோரலியா வரைக்கும் போக போகிறோம். அதுக்கு பிறகு நேர பொம்பூரில் வாட்டர் ஃபால்ஸ் வரைக்குமே பார்க்க போகிறோம். இன்னும் சில சுவாரஸ்யமான காணொலிகள் எல்லாமே இருக்குது. தொடர்ந்து மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள். இன்னும் ஒரு காணொலிகளை சந்திக்கும் வரை உங்களது வரும் நான் நிதிஷன். நன்றி, வணக்கம், பாய் பாய் பாய்.